சென்னையில் மழைக்காலங்களில் லேட் நைட் டின்னர் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதில் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவினை சூடாக உட்கொள்ள பெரும்பாலான இளைஞர்கள் விரும்புகின்றனர். அவ்வாறு உட்கொள்ளும் உணவு வகைகள் உடல் நலத்திற்கு எவ்வாறு தீங்கு விளைவிக்கிறது, அதிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து மருத்துவர்கள் தரும் ஆலோசனைகளை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். காலை உணவினை தவிர்க்காமல் சாப்பிடுவது எவ்வளவு முக்கியமோ அதேபோல இரவு உணவினை தவிர்க்காமல் அளவோடு சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. தற்பொழுது உள்ள பணி சூழல்களில் இரவு நேரங்களில் நேரம் கிடைப்பதால் மக்கள் நள்ளிரவு நேரத்தில் உணவகத்திற்கு சென்று பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவினை உட்கொள்வது வாடிக்கையாகி உள்ளது. குறைவாக சாப்பிட வேண்டிய இரவு வேளையில் அதிகப்படியான உணவினை உட்கொள்வதால் தூக்கமின்மை போன்ற பாதிப்பு ஏற்பட்டு சர்க்கரை வியாதி, உடல் எடை அதிகரிப்பு போன்ற அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. நைட்டு சாப்பிடும்போது யாரும் போயிட்டு இப்போது மிட் நைட்டில் ஸ்நாக் அப்படின்னு சொல்லிட்டு சாலட் சாப்பிட போகிறதில்ல. யூஸ்வலி என்ன சாப்பிட்றோம்? கம்ஃபர்ட் ஃபுட் சாப்பிட்றோம். நீங்கள் கேட்டாப்புல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி ஒரு ஹை கார்ப் டயட், இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு அன்ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வயிறு இன்னும் கூட ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லைக் சார் உங்கள் ஸ்லீப் டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ ஓவரால் உங்கள் வெயிட் கெயினுக்கு அந்த கேலரிஸ் இன்டேக் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதுவும் கூடுதல். நம்ம ரெசிஸ்டன்ஸே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பகலெல்லாம் நம்ம ஒரு கண்ட்ரோலோடு இருப்போம். நைட் வந்து ஒரு கிரேவிங் இருக்கும், இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட்ஸ்க்கு, ஸ்வீட்ஸ்க்கு, அதுக்கு இதுக்கெல்லாம். ஸோ ஜென்ரலாக மிட் நைட் ஸ்நாக்ஸ் எல்லாம் உடம்புக்கு கெடுதலுங்க. நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நைட் சாப்பிடும்போது நம்ம படுத்திருக்கோம் இல்லையா, இப்போ தான் வந்து நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அது இதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளாட்டாக நல்லா சாப்பிட்டுட்டு போய் படுத்திங்கன்னா இந்த ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் வர வாய்ப்புகளும் ஜாஸ்தி. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒபிசிட்டி, வெயிட் கெயினு, கொலஸ்ட்ரால் கூடுதலாகிறதுக்கு, சர்க்கரை வியாதி, இதை தவிர ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், இந்த நெஞ்செரிச்சல்னு சொல்லுவாங்கள்ல, இது வர வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஜென்ரலாக நிறைய இந்த கார்ப், எண்ணெய் பலகாரமான சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு போய் படுத்திங்கன்னா. குளிர்காலத்திலும் மழை காலத்திலும் நண்பர்களோடு ஒன்றிணைந்து நள்ளிரவு வேளைகளில் சாப்பிடுவது இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் அது உடலுக்கு உகந்ததல்ல என்றே கூறலாம். சூரிய ஒளியிலிருந்து மனிதர்களது உணவு செரிமானத்திற்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களானது சூரியன் மறைந்த பிறகு கிடைப்பதில்லை. எனவே நள்ளிரவு வேளைகளில் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவினை உட்கொள்வதால் சர்க்கரை வியாதி, உடல் எடை அதிகரிப்பு, கொலஸ்ட்ரால் போன்ற வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். நைட்டு சாப்பிடும்போது நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடிஸ் இது வந்துட்டு சூரியனோட ஒரு மாதிரி ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். இது பேர் சிர்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம அந்த சூரிய பிரகாசத்தில் நம்ம அப்படியே நம்ம பாடி ஜென்ரலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நைட்டு சூரியன் செட் ஆனதுக்கு பிறகு நமக்கும் அப்படியே கிராஜுவலாக ஸ்லோ ஆகிற மெட்டாபலிசம் எல்லாம் ஸ்லோ ஆகும். இப்போது நீங்கள் நைட்டு ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா, இல்லை மிட் நைட்டில் சாப்பிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த சிர்கேடியன் ரிதம் வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கம் அஃபெக்ட் ஆகும். தூக்கம் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம ஓவரால் நம்ம மெட்டாபலிசம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும், ஸ்லோ ஆகும். இதனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக வெயிட் கெயின் ஆகும், சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, இந்த கொலஸ்ட்ரால் லெவல் கூடலாம். இந்த மாதிரி பல இந்த க்ரானிக் டிசீசஸ் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி, இது ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு. நன்றாக உறங்கி இளைப்பாற வேண்டிய இரவு நேரத்தில் அதிகப்படியான உணவினை எடுத்துக்கொண்டு செரிமான உறுப்பிற்கு பணிச்சுமையை அதிகரிக்க கூடாது. இரவு தூங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே உணவினை உட்கொள்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்கின்றனர் மருத்துவர்கள். இல்லை என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் பிறந்த நாளோ இல்லை புது வருஷ பிறப்போ இல்லை கிறிஸ்மஸோ ஏதோ அந்த மாதிரினா போய் சாப்பிட்டுவாங்க. பட் ஜென்ரலாக முடிந்த அளவுக்கு இதை தவிர்க்கிறது தான் நல்ல விஷயம். தூங்குவதற்கு ஒரு 3 hours முன்னாடி சாப்பாடு கட் பண்ணுங்கள். ஒரு 2 hours முன்னாடி வரைக்கும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஃபினிஷ் இட் அட் தட். அப்படி தான் சாப்பிடணுன்றதுனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ப்ரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. ரொம்ப கார்ப் ரிச், இல்லை கேஃபீனு, இல்லை ரொம்ப ஆயில் ஆன சாப்பாடு, இல்லை ரொம்பவே ஸ்வீட்ஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாமே வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கும். அண்ட் பல உடம்புக்கு க்ரானிக்காக இது பண்ணோம்னா கெடுதலான விஷயங்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
காலையில் அரசரை போலவும் மதிய வேளையில் இளவரசரை போலவும் இரவில் யாசகன் போலவும் உணவு பழக்கத்தினை வைத்துக் கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்கின்றனர் மருத்துவர்கள். அதிக அளவு புரோட்டீன் மற்றும் நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவினை எடுத்துக் கொள்ள வேண்டும். சாப்பிட்டவுடனே தூங்க செல்வது உடலுக்கு உகந்ததல்ல. ஆகவே மருத்துவர்களின் அறிவுறுத்தலை கடைபிடித்து இரவு தூங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே உணவினை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதே நிதர்சனம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் செய்தியாளர் ஐயப்பன்.